தாவேக தலைவர் விஜயின் சொத்து மதிப்பு 400 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை சென்னைக்கு உட்பட்ட பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கலின் போது அபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதில் வேட்பாளரின் பெயரிலும் அவரது துணைவியார் பெயரிலும் எவ்வளவு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கிற என்கிற அந்த விவரங்களை அபிடவிட்ல தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று பகல் 12 மணி அளவில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜயிடம் அசையா சொத்துக்களாக சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த சொத்து விவரங்களை இன்றைக்கு அபிடவிட்டா பிரமாண பத்திரமா தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் பெயரிலும் அவரது மனைவி சங்கீதா பெயரிலும் உள்ள சொத்து கணக்கு விவரங்களை தாவேகா தலைவர் விஜய் சமர்ப்பித்திருக்கிறார். குறிப்பாக அவரிடம் கையில் உள்ள ரொக்கமாக நிறுவனங்கள்ல அவர் செய்திருக்கக்கூடிய முதலீடு, மோட்டார் வண்டிகள், அதே போல 4 கார் அவரது பெயர் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு BMW, டொயோட்டா லெக்ஸஸ், அதே போல டொயோட்டா வெல்ஃபேர், அதே போல BMW 17 என்கிற அந்த 4 கார்களும், அதே போல மாருதி ஷிஃப்ட் என்கிற 5 கார்களும், இருசக்கர வாகனம் ஒன்றும் இருப்பதாக அவருடைய அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் காண்பித்திருக்கிறார். மொத்தம் 400 கோடியே 4,58,57,196 ரூபாய்க்கு மதிப்பிலான அசையா சொத்துக்கள் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். அதே போல அசையா சொத்துக்களாக வேளாண்மை நிலம், அதே போல பூர்வீக சொத்து எதுவும் இல்லை என்கிற அவர் பதில கொடுத்திருக்கார். வேளாண்மை நிலமாகவும், அதே போல சொந்தமாக வாங்கியிருக்கக்கூடிய நிலம், அதே போல கட்டுமானம் முதலியவற்றையில மொத்தமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்கள், அவர் பெயரிலான வீடு ஆகியவற்றையும் அசையா சொத்துக்கள் கணக்கில் அவர் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 115 கோடியே 13,63,000 ரூபாய்க்கு அசையா சொத்துக்களாக அவர் வசம் இருப்பதாக, அதை சந்தை மதிப்பு இன்றைக்கு அவ்வளவு இருப்பதாக அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் அவர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். அசையா சொத்துக்களாக 404 கோடி காண்பித்திருக்கக்கூடிய அவர் அசையா சொத்துக்களாக 115 கோடி காண்பித்திருக்கிறார். அசையும் சொத்துக்களாக 404 கோடியே 58,57,196 ரூபாய்க்கு அவர் கணக்கு காண்பித்திருக்கிறார். அதே போல அவர் மனைவி சங்கீதா பெயரிலும் அவர் இந்த சொத்து விவரங்களை காண்பித்திருக்கக்கூடிய அந்த தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில், அதே போல வெள்ளி பொருட்கள் இருக்கிறதையும் அவர் தன்னுடைய சொத்து பட்டியலில் சொத்து விவரங்கள்ல காண்பித்திருக்கார். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பிரமாண பத்திரத்தை அவர் பெயரில், அவருடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்களை விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். நந்தா, அபினேஷ், இந்த பிரமாண பத்திரத்துல வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது? ரொக்கமாக எவ்வளவு இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னீங்க. மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு சொல்லுங்க. நந்தா, மிக முக்கியமாக மற்றொன்றையும் சொல்லியிருக்கிறார். அவர் நடத்தி வரக்கூடிய ஒரு பள்ளியில் அவர் தாளராக இருப்பதையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். விஜய் வித்யாசிரம் என்கிற அந்த பள்ளியில அவர் தாளராக கரஸ்பாண்டா இருக்கக்கூடியதும் காண்பித்திருக்கிறார். அதே போல அவருடைய தங்கையின் பெயரில் நடத்தி வரக்கூடிய சேரிட்டபிள் ட்ரஸ்டியாக இருப்பதாகவும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்டிலையும் அவர் ட்ரஸ்டியா இருப்பதாகவும், அதே போல விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற பெயரிலும் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற பெயரிலும் அவர் ட்ரஸ்டியாக இருப்பதாகவும், ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குநராகவும் அவர் இருப்பதையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே போல விஜய் வித்யாசிரம் என்கிற அந்த பள்ளியில அவர் தாளராக இருப்பதாகவும், சுய தொழில் செய்வதாகவும், மொத்தம் 6 தொழில் அல்லது அவர் நடத்தி வரக்கூடிய நிறுவனங்களில் அவர் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை துணை இல்லத்தரசியாக இருப்பதாகவும் அவருடைய அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல சார்ந்தோரின் வருவாய் ஆதாரம் ஏதோ இருப்பின அப்படிங்கிற இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிற பதில கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அவர் மீது
எந்தெந்த வழக்குகள் இருக்கக்கூடிய அந்த விவரங்களையும் ஒரு வேட்பாளர் காண்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தகவல் குறித்தும் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரிடம் 5 4 சக்கர வாகனங்கள் அவர் பெயரில் இருப்பதாகவும் ஒரு 2 வீலர் பைக் இருப்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல அவருடைய மனைவி சங்கீதா பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்களையும் அபிடவிட்ல தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில சுமார் 404 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். நந்தா, மிக சுவாரஸ்யமான சில விஷயங்களும் கூட அதுல இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிகிறது. அபினேஷ், விஜயிடம் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் இருப்பதாகவும் கூட அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல பள்ளியினுடைய தாளாளராக நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவரிடம் இருக்கக்கூடிய மொத்த சொத்து எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கிறது, இதில் அசையும் சொத்துக்கள் ரொக்கமாக எவ்வளவு இருப்பு வைத்திருக்கிறார் என்பது தொடர்பான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அப்படி நந்தா, ஒவ்வொரு வேட்பாளரும் சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிரமாண பத்திரத்தில் அவர் பெயரிலான, அவரை சார்ந்தவர்கள் பெயரிலான அல்லது அவருடைய மனைவி பெயரிலான, துணைவியார் பெயரிலான, இணையர் பெயரிலான சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் இன்றைக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். மிகவும் எதிர்பார்த்த நிலையில அவர் பெயரிலான சொத்து விவரங்கள் அடங்கிய அந்த பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜயின் பெயரில் அசையா சொத்துக்களாக 404 கோடி ரூபாய் மதிப்பில் 404 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருக்கிறது. அதையும் அவர் காண்பித்திருக்கிறார் அந்த கணக்குகளில். அதே போல நிறுவனம், அதில் இருக்கக்கூடிய முதலீடு, அதில் யார் யார் பேரில் அந்த முதலீடுகள் இருக்கிறது என்கிற விவரங்களையும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல வங்கி கணக்குகள்ல